Hi guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ என்னோட நேம் காமினி. என்னோட சேனல்ல நான் பியூட்டி டிப்ஸ் பத்தி அதிகமாக ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஆர்கானிக் பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சரில் போகிற எந்த ஒரு வீடியோ வந்தாலும் அது உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னதுன்னா, இன்னைக்கு இந்த ஐ லுக் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது என்ன ஐ லுக்னா சிம்பிள் ஸ்மோக்கி ஐ மேக்கப். இதை தான் நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப 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 ஈஸி அண்ட் சிம்பிள். சடனா இப்போ எங்கேயாவது வெளியே போறோம் அப்படின்னா இது டக்குன்னு நம்ம போட்டுட்டு நம்ம டக்குன்னு கிளம்பலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஐ மேக்கப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி போடலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இப்போ மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ண போகலாம். நான் ஆல்ரெடி என் ஃபேஸ்க்கு பேஸாக ஒரு மேக்கப் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஐ லுக் தான் பார்க்க போகிறோம். அதனால டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ன்றதுனால அந்த பேஸ் மேக்கப் நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்னோட ஐ மேக்கப் நான் எதுலேருந்து போட போகிறேன்னா கலர் ஸ்டுடியோ ஐ பேலட்லேருந்து தான் நான் போட போகிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம சிம்பிள் ஸ்மோக்கி ஐ மேக்கப்ன்றதுனால நான் லைட் ப்ரௌன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த லைட் ப்ரௌன் எடுக்கிறேன். ஐக்கு மேலே ஒரு கர்வ் இருக்குல்ல, அதுக்கு இன்சைட் அண்ட் அவுட் சைட் தான் நம்மளோட லைட்ஸ் கலர்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் அந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் நான் அப்ளை பண்ணுறேன். ஒரு ஐக்கு நான் முடிச்சிட்டேன். அது மாதிரி செகண்ட் ஐக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் லைட் ப்ரௌன் போட்டதுக்கு அப்புறம் இப்போ டார்க் ப்ரௌன் போட போறேன். இந்த டார்க் ப்ரௌன் எடுக்கிறேன். இப்போ இந்த கர்வுக்கு இன்சைட் டார்க் கலரை அப்ளை பண்ணுறேன். என்னோட 2 ஐக்குமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இன்னொரு ப்ரெஷ்ஷை வச்சு என்னோட 2 ஐக்குமே நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என் கண்ணுக்கு நான் ஐ மேக்கப் முடிச்சிட்டேன். இப்போ ஸ்மோக்கி கிரியேட் பண்ணுறதுக்கு நான் காஜல் போட போகிறேன். லைனருக்கு பதில் நான் காஜல் யூஸ் பண்ணுறேன். ஸ்மோக்கி நம்ம போடுறதுன்றதுனால இந்த அளவுக்கு இது பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இப்படி ஸ்மோக்கி போட போகிறதுனால அது பர்ஃபெக்ஷன் தேவையில்லை. ஸோ நான் என்னோட காஜல் போட்டுட்டேன். இந்த அளவுக்கு இப்படி காஜல் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஸ்மோக்கி இந்த காஜல் மேலேயே தான் கிரியேட் பண்ணோம். அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க.
இப்போ ஒரு ஐக்கு பிளெண்ட் பண்ணுற பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு காஜல் மேலேயே பிளெண்ட் பண்ணுறேன். அந்த பிளெண்டிங் எப்படி பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இன்சைட் கர்வ் வர வரைக்கும் நான் பிளெண்ட் பண்ணுறேன். என்னோட 2 ஐக்குமே அதே மாதிரி பிளெண்ட் பண்ணுறேன். ஐக்கு ஸ்மோக்கி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஐக்கு இப்போது ஐலைனர் அப்ளை பண்ணுறேன். அண்ட் மஸ்காரா அப்ளை பண்ணி என்னோடய ஐ லுக்கை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இதுதான் ஃபைனல் லுக் ஆஃப் வெரி சிம்பிள் ஸ்மோக்கி ஐ. உங்கள் எல்லாருக்கும் இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.